வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் வீரா கடைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் வீரா வேலைக்கு வந்துடுவாங்க. அதை பார்த்ததுமே மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால் கடையில் வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறாங்க, வீராக்கு கேட்குற மாதிரி எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகண்ணே அப்படின்னு கேட்க, இல்லை இன்றைக்கி ஒருத்தவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டாங்க, அதை செலிப்ரேட் பண்ண தேவையில்லை, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் ஸ்வீட் வாங்க போகிறாங்க. இன்னொருத்தவங்க மாறன்கிட்ட கேட்குறாங்க, அங்கே வேலை செய்கிறவங்களே, அண்ணா நான் உங்களை மலைக்கோட்டையில் ஒரு பொண்ணு கூட வண்டியில் போகிறத பார்த்தேன். கொஞ்ச நாளாகவே நீங்கள் ஆளே சரியில்லை, ஆனால் நீங்கள் யாரையோ லவ் பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரியுது, யாருன்னு அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மாறன் தோ எதிர்க்க உட்காந்துட்ருக்காளே அவள் தான் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு, அப்போது நீங்கள் வேலை பார்க்குறது இல்லை, நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் கூடலாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுனால நீங்கள் ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நான் வேணுன்னா முதலாளி மாதிரி நடந்துக்கட்டுமா அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் வீரா பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா மாறன் நேராக வீரா கிட்ட என்ன நான் உண்மையை சொல்லிடுவேன்னு பயந்துட்டு தானே அப்படின்னு சொல்ல, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா நீ எதுவும் பெருசாக எடுத்துருக்க மாட்டேன் அப்படி தானே, பரவாயில்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு ஒன்றும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நானாக உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாறன் அமைதியாக வீராவை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது வீராவும் மாறனை திரும்பி பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.